வணக்கம் குழந்தைகளா. இப்போ நாம பார்க்க போறது வகுப்பு 1 தமிழ் பாடம் 12 ஊஞ்சல் ஆடலாமா அதில் உள்ள பயிற்சிகள் செய்யலாம் வாங்க. முதல் பயிற்சி, பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம். இங்க உள்ள பாக்ஸ்ல ஒரே ஒரு எழுத்து கொடுத்திருக்காங்க. இதோட எழுத்தை வைத்து இந்த படத்தோட பெயரை நாம சொல்லலாமா? வடை, கூடை. இந்த எழுத்து டை. அடுத்தது நத்தை, ஆந்தை. இதோட எழுத்து தை. ஆமை, எருமை. இது முடியக்கூடிய எழுத்து மை. அவரை, குதிரை. அப்போ இதோட எழுத்து என்ன? ரை. இலை, மலை. இதுல வர்ற எழுத்து லை. அவ்வை, போர்வை. வை. கற்றாழை, வாழை. இதுல வரக்கூடிய எழுத்து லை. யானை, பானை. இதுல இருக்கக்கூடிய எழுத்து நை. அடுத்ததா படத்திற்குரிய இறுதி எழுத்தை இணைப்பேன், எழுதுவேன். இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கடைசி எழுத்து, முதல் எழுத்து இல்ல குட்டீஸ், கடைசி எழுத்தை நம்ம இணைச்சிட்டு அந்த பாக்ஸ்ல நம்ம எழுதணும். முதல் படம் என்னது? தவளை. தவளையோட கடைசி எழுத்து என்ன? ஆஹா, மை இல்ல, லை. சரிங்களா? தவளையோட கடைசி எழுத்து லை. அடுத்தது யானை. யானை அதோட கடைசி எழுத்து நை. அடுத்த படம் என்னன்னு தெரியுதா? மல்லிகை. மல்லிகையோட கடைசி எழுத்து கை. அடுத்ததா பை. இதோட கடைசி எழுத்தும் முதல் எழுத்தும் பை தான். அடுத்ததா நத்தை. நத்தையோட கடைசி எழுத்து தை. அடுத்தது இலை, குடை, எலுமிச்சை. அதற்கடுத்த பயிற்சி, எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோம், எழுதுவோம். இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த படத்துக்குள்ள நிறைய எழுத்துக்கள் மறைந்திருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்த்து வட்டமிட்டு அது அந்த கட்டத்துல எழுதலாமா? முதல் வட்டம் ரை. வை. கண்டுபிடிச்சிட்டீங்களா குட்டீஸ்? அடுத்த எழுத்து எங்க இருக்குன்னு பாருங்க. ரை. லை. யை. நை. மை. கடைசியா உள்ள வட்டம் எங்கன்னு பார்க்கலாமா? நை. வட்டம் போட்டாச்சா? அடுத்த பயிற்சி, உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன், சொல்லை எழுதுவேன். இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அதற்குரிய எழுத்துக்களை தனித்தனியா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தா நம்ம வட்டமிட்டு என்ன சொல் வருதுன்னு பார்க்கலாமா? முதல் படம் எலுமிச்சை.
அடுத்தது முட்டை. அடுத்த படம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அது குகை. அடுத்த படம் ஆமை. அடுத்தது சிறுத்தை. கடைசியா வீணை. அடுத்த பயிற்சி, சொல்லை கண்டுபிடித்து வண்ணமிடுவேன், எழுதுவேன். இந்த ஒரு பாக்ஸில் நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா எழுத்துக்களை மாறி மாறி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது இந்த சொற்கள் இந்த கட்டத்துக்குள்ளே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? முதல்ல தவளை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதை வண்ணம் போடுவோம். போட்டு அந்த படத்துக்கு கீழே எழுதுவோம். அடுத்ததா குதிரை. இந்த கலைந்துள்ள சொற்கள்ல குதிரை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப குதிரை படத்துக்கு கீழே அதை எழுதிடலாம். அடுத்ததா காலுரை. காலுரை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? பாத்தீங்களா? இப்போ காலுரைக்கு கீழே அதை எழுதிடலாம். அடுத்ததா வாழை. வாழை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க குட்டீஸ். கண்டுபிடிச்சாச்சா? இப்ப வாழை மரத்துக்கு கீழே அதை எழுதிடலாம். அடுத்ததா பூனை. பூனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அத பூனைக்கு கீழே எழுதிடலாம். அடுத்தது முதலை. முதலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, அத முதலைக்கு கீழே எழுதிடலாம். அடுத்ததா குடுவை. குடுவைக்கு கீழே எழுதிடலாம். கடைசியா வரிசைப்படுத்துவோம். ஒரே படத்தை 4 விதமா பிரிச்சு மாத்தி மாத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அதோட முதல் படம் என்ன வரும்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த கட்டங்கள் எதுன்னு நம்ம பார்க்கலாமா? இங்க மான் ஒரு கிட்டாரை வச்சிட்டு இருக்கு. அடுத்த படம் என்னவா இருக்கும்? கிட்டாரோட முக்காவாசி இருக்கு. காவாசி எந்த படத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆமா, 2வது படம் போட்டாச்சா? இப்ப நரி. நரியில பாதி முகம் இருக்கு. மீதி முகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? கடைசியா ஆந்தை. ஆந்தை ட்ரம்ஸ் வாசிக்குது. ட்ரம்ஸோட பாதி இங்க, மீதி எங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா குட்டீஸ்?